18 தர்பார் வந்துட்டாயா எங்கும் நிறைந்திருக்கும் நமது அன்பு தர்பார் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது தர்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க மலமலன்னு உள்ள போய் பார்த்து வருவோம். மக்களை இப்ப நாம நேரம் சமைச்சீனுமாக்குள்ள போறோம். நம்ம கோவை செல்வன் ஐயா இருக்கார்ல, அவர் தரவரிசை பட்டியல பொறியியல் படிப்புல சேர்றவங்களுக்கு உண்டானதை வெளியே விட்டார். அதுல காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பாப்பா முதலிடம் பிடிச்சு உள்ள ஓப்பராக பொறியியல் படிக்க. அவங்களோட லட்சியமே கலெக்டர் ஆகிறதுதான். நான் பொறியியலும் படிப்பேன், கலெக்டர் ஆவேன் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் 598 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுத்திருக்கேன். என்னோட கட் ஆஃப் வந்து 200. டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்லையும் ரேங்க் 1 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்னோட எய்ம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான். அடுத்து பாருங்க, ஒரு மது பிரியர். அவர் மதுவை ரொம்ப பிரியமா எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிருக்கார். அங்க ஒரு பலா மரத்துல பலாப்பழம் தொங்கி இருக்கு. என்னடா இவ்வளவு நாள் தொங்கி இருக்குன்னு ஏறி சரசரன்னு ஏறிட்டாப்ல. ஒரு 50 அடி உசரம் தான் அந்த மரம் இருக்கு. பழத்தை எடுக்கும் போது கீழே ஆள் வந்து பார்த்தாங்க. ஏய், பழத்துல கைய வச்சா அவ்வளவுதான் சொன்ன பயந்து போய் தொப்புக்கடி கீழே விழுக, கை காலெல்லாம் முறிஞ்சு கடைசியில பலாப்பழம் திங்க முடியாம போயிடுச்சு. நேரம் மெக்சிகோல பயங்கர போராட்டம் நடக்கு. யாத்தே எவ்வளவு பெரிய போராட்டம், வாங்க போய் பாப்போம்னு பார்த்தா நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் இந்த காளையை ஓட விட்டு பிடிக்கிறது, அப்புறம் சேவக்கட்டு சண்டைன்னு எல்லாத்துக்கும் தடையை போட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்க ஊரா கொதிச்செழிஞ்சு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. வருங்க, வேற லெவலு. நேர கடலூர்ல ஒரு திருமண விழாவில் ஒரு பேசின பேச்சு பாருங்க, அவ்வளவு இதா இருந்தது. அதாவது திருமண தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. மாமனார் மாமியார மதிக்கணும், அவங்கள தான் மதிக்கணும், அவங்கள விட்டா நமக்கு வேற ஆதரவு கிடையாது அப்படின்னு மாமனார் மாமியார் புகழை எடுத்து பாட 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 அங்க இருக்கவங்கெல்லாம் புலங்காகி அடைஞ்சாங்க. சொன்னது யார் தெரியுமா? நம்ம சௌமியா அன்புமணி மேடம். கவுண்டருக்குள்ள போனோம். நம்ம அக்கா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க, நம்ம தமிழிசை அக்கா. அவங்க ஒரு விஷயத்தை என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, கீழடி விவகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நாங்க ரொம்ப ஒத்துக்கிறோம். அமித்ஷா அதைத்தான் சொல்றாரு, நாங்க ஒத்துக்கிறோம். இருந்தாலும் உலகளவுல ஒத்துக்கிறதுக்கு உலகளாவிய ஆதாரம் வேணும் இல்ல. நாம அனுப்பிச்சிருக்கிற அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சு இதை ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு இன்னும் பத்தலையா, வேற லெவல்ல ஆதாரத்தை தேடுதாங்க. ஒருவேளை செவ்வாய்க்கிற தடுச்சு கேட்டாலும் கப்பாக ஒன்று. இந்த மருந்து இந்த நோய்க்கு என்று முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதற்கான முழுவதுமாக ஆதாரம் இருந்தால் தான் வருங்கால சந்ததியினர் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இதை சொன்னீர்கள் என்று போட்டியாக சில கருத்துக்களை சொல்ல முற்படுவார்கள். அதனால நாம இன்னைக்கு நமது தொன்மைத்தன்மையை தகுந்த சான்றுகளோடு வெளிப்படுத்தி விட்டால் பின்பு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது. அதனால் மத்திய அரசு நம் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் தமிழின் தொன்மைக்கும் உதவி செய்கிறதே தவிர இதை ஒரு மாற்று கருத்தாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கூட்டணி காட்சி சார்ந்தவர்களும் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதுதான். இப்போ அந்த அதிகாரப்பூர்வமான சான்றோடு பதிவு செய்து விட்டோம் என்றால் இதை யாரும் பின்காலத்தில் கேள்வி கேட்க முடியாது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்.
கீழடி என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பெருமை சேர்ப்பது. அடுத்ததா இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு ஐயா வந்தாங்க, நம்ம இளங்கோனையா TK இளங்கோனையா அவங்க வந்தாங்க. எல்லா ஆதாரத்தையும் தோண்டி பிறக்கி கொடுத்துட்டோம்டா, நீங்க இதை ஒத்துக்க மாட்டேன்னு இன்னும் கூடுனா நாங்க எங்க போறது, செவ்வாய்க்கிறதுக்கா போறது? சரி, ராமர் பாலம் நீள அதுக்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, அதை மட்டும் ஒன்றும் சொல்லாம சர்ன்னு கொண்டு வரியா அப்படின்னு கொஞ்சம் வெசனப்பட்டு கேட்டார் பாருங்க. தொல்பொருள் துறையினர், தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அதுதான் அறிவியல் பூர்வமான ஒன்று. வேறு என்ன அறிவியல் பூர்வமான ஒன்று? விமானத்தில் பறக்கிற பிரதமர் மோடி நான் ராமர் பாலத்தை பார்த்தேன் என்று சொல்கிறாரே, ராமர் பாலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று இதே தொல்பொருள் ஆராய்ச்சி துறை அறிக்கை வழங்கியிருக்கிறது. அதை பார்த்து ராமர் பாலத்தை நான் வானத்திலிருந்து பார்த்தேன் என்று சொல்லும்போது அதில் என்ன அறிவியல் பூர்வமான ஒரு நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது? ஒன்றுமில்லை. இது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து இது பழங்காலத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்டவை என்று சொல்லும் பொழுது அவர்கள்தான் இதிலே அறிவியலாளர்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான் அறிவியலாளர்கள். அறிவியல் என்று தனியாக ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சி எப்படி இருந்தது? 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவியல் வளர்ச்சி என்ன? இந்த நிலை இன்றைக்கு உள்ள நிலை இல்லை. அறிவியலுக்கு முற்பட்டது தொல்பொருள் ஆராய்ச்சி. எனவே அதில் அறிவியல் ஆதாரம் வேண்டாம், தொல்பொருள் அறிஞர்கள் சொல்வது தான் ஆதாரம். அதுதான் அறிவியல் பூர்வமான ஆதாரம். அடுத்து பாருங்க, தைலாபுரத்தில் ஒரே பரபரப்பு. ஒரு ஐயா, பிரபலமான ஐயா போய் நம்ம தோட்டத்து ஐயாவை பார்த்து, நல்லா இருக்கீங்களா ஐயா, நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம், நாங்க நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்பான்னு குசல விசாரிச்சாரு. ரோசா பூவை கொடுத்து வெளியில வந்த உடனே செய்தியாளரை பிடிச்சி சடக்குன்னு மைக்கு நீட்டி, கூட்டணி தானே அப்படின்னு கேட்டா, ஐயோ ரொம்ப நாள் பழக்கம்ங்க பெரியவர், பார்க்க வந்தேன், உடனே கூட்டணின்னு குண்டத்துக்கு போட்டா, ஐயோ போங்க ஐயான்னு சொல்லி வந்தாருவாருங்க. அவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யார் பக்கமும் சாயலாம் மாட்டார். அந்த முடிவு எடுக்கிறது நியாயமான முடிவு. எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அந்த முடிவு எடுப்பார். தொடர்ந்து கலைஞரை வராட்டே வராரு. அவரை போல நான் இருக்கணும், அவரை போல நாங்கள் என் மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கரெக்ட். இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முன்னுதாரணம். அதேமாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம். அதை சொல்லியிருக்காரு. சார், பாமக உங்கள் திமுக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்போ நான் கூட்டணி பற்றியே பேச வரல. நீங்கள் கூட்டணின்னா நான் நலம் விசாரிக்க தானே வந்திருக்கேன். அவர் மேலே அக்கறை உள்ளவன். ஏற்பட்டிருக்குது. இந்த டைம்ல நீங்கள் நலம் விசாரிக்கிறதுன்றது ஒரு அரசியல் போக்கு கரெக்டாக இருக்கு. இதுதான் நம்முடைய பார்வை சரியில்லை. இப்போ நாளைக்கு இங்கே இருக்கிற கேமராமேன், இங்கே இருக்கிற எங்களுடைய அருமை தோழர்கள், ஜேர்னலிஸ்ட்டு, உங்களுக்கு எதனா ஒன்றா கூட நான் வந்து நல்லா விசாரிப்பேன். திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் காங்கிரஸ் ஏற்றுக்குமா சார்? அழைப்பு நான் திருப்பி சொல்கிறேன். அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க நான் ஏற்றுக்கிறேன், பாமக உள்ள வருது, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. ராஜேந்திர பாலாஜி ஐயா வந்தாங்க. அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்னன்னா, இங்கே பாருங்க, கூட்டணிக்கு எப்போ வரணும், எப்படி வரணும், யார் கூட வரணுங்கிறது ஐயாவுக்கு தெரியும். அவர் பழுத்த அரசியல்வாதி. அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. வருவார் பாருங்கன்னு இவர் ஒரு ஆர்வம் சொன்னார்லா, தைலாபுரத்தில் நங்குன்னு காக்கும். அது எப்படி அண்ணாதிமுக ஈடுபடும்? அது அவங்களே பார்த்துக்கிறோம். பாமக கட்சியும் பல முறைஞ்ச கட்சி, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் களம் கண்ட ஒரு போராளி. ஆகவே எதை விட்டுக் கொடுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை பிரிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எது பந்தய குதிரை, எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும், நேர்மையான முடிவுகளாகத்தான் இருக்கும். இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் இருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கெல்லாம் தெரிந்த காரணத்தினால் முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும். அடுத்து ஐயா இன்னொரு விஷயத்தை ஒரு ராணுவ மிடுக்கோட அப்படி நின்று சல்யூட் மட்டும் தாங்க அடிக்கல சொன்னார். ராணுவத்தில் பிரிகேடியர், கர்னல், அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பிரிகேடியர் சொன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் தாண்ட மாட்டாங்க இல்லையா? எங்க பிரிகேடியர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஐயா. அவர் இட்டார் என்றால் நாங்க அப்படி நிற்போம், ஒரு பிட்டு இப்படி தாண்ட மாட்டோமே அப்படின்னு சொன்னார் பாருங்க. பிரிகேடியர்னா பிரிகேடியர் தான். எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி, அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி
எங்களுடைய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு கட்டளை. இது சம்பந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான். அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள எங்களுடைய அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வோம். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்திலே எடப்பாடியார் எடுப்பார், முடிவை அறிவிப்பார். பலமான கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணிக்குள் ஊடுருவி புகைச்சலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அதற்கு நீங்களும் துணையாக போக வேண்டாம். திமுக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம், கூட்டணி கட்சியாக அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணி. இதற்கு வேறு மாற்று கருத்து கிடையாது. இதில் ஏதாவது சறுக்கல் பிணக்கல் இருக்கிறதா என்று திமுக பார்க்கிறது. அதற்கு மீடியாக்களும் தீனி ஓட்டக்கூடாது. அடுத்து ஒரு அண்ணாச்சி மன உளைச்சல்ல இருக்காரு. என்னையா இப்படி பண்றாரு அவரு, நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னாரு. என்னன்னாச்சின்னு கேட்டான். இந்த திருமாவளவன் இருக்காருல, அவரு சிவனேன்னு போக வேண்டியான, போற பக்கமும் எங்களை போட்டு இடிக்காரு, வர்ற பக்கமும் எங்களை போட்டு இடிக்காரு, எங்க கூட்டணி பத்தியே நோண்டிக்கிட்டு இருக்காரு, வேற வேலையே இல்லையா, மன உளைச்சல் ஆகுதுங்க அப்படின்னு மருகி பேசுறாருல டிடிவி தினகரன். திருமாவளவன் திடீர் ஒவ்வொரு கருத்தை சொல்றாரு. இன்னும் தேவையில்லாமல் இன்னொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கெல்லாம் அவர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. அதனால் அவங்க எங்கள் கூட்டணி பலப்படுவதை பார்த்து உறுதியாக அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதனால தான், அதாவது புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்கிறது அது அப்படி தானே தவிர, அதை மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தினம் உறுதிப்பட்டு வருகிறது. இன்னும் சில கட்சிகள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் உறுதியாக எங்கள் அணிக்கு வரும். அடுத்து நாம நேரா சொர்க்கத்துக்குள்ள போறோம். எப்ப வந்தாலும் சொர்க்கம். நம்ம திருவாரூர், சிவகங்கை, இங்கதான் தேர பிடிச்சி இழுத்து சொர்க்கம் இருக்குன்னு காட்டமுடா. இப்ப நேரம் ஒடிசாவுக்கு போறோம். பூரி ஜெகநாதர் கோயில் பெரிய தேர் இருக்குமுடா, பிடிச்சி இழுத்துருக்காங்க. பாருங்க, அவங்க இழுக்க சொர்க்கம் சர்ன்னு வருதுல. இப்படி தேர்ல சொர்க்கத்தை பார்க்கிற நாம அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணி பார்த்தோம்னா, கோயில்ல பூரி ஜெகநாதரை வழிபடுறதுக்கு பல்வேறு விதமான வடிவங்கள்ல வேஷத்தை போட்டு ஆடி பாடி கொண்டாடுனா, அந்த வேஷத்துக்குள்ள பூரி ஜெகநாதரே குடியிருக்கிற மாதிரி ஒரு சொர்க்கத்தை காட்டி இருக்கிறாங்க. அதையும் பார்த்துருவோம். நாம சொர்க்கத்துக்குள்ள ஜெகநாதரை பார்த்து தெரிக்கிற நேரத்தில், ஐயா கோயில் விழானாலும் உச்சாரா இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் காதுல விடுதுல. நம்ம அகமதாபாத்தில் இப்படித்தான் ஒரு கோயில் திருவிழாவில் யானையை கூட்டி அதை அப்படியே நடக்க விட்டுருக்காங்க. யானையை பார்த்த உடனே இந்த பக்கத்தில் இருக்கிற சிலுவண்டுகள்லாம் போட்ட சத்தத்தில், யாத்தே இவங்கிட்ட மாட்டிக்கிறோம்டா சாமின்னு சொல்லி யானை மிரண்டு ஓட, இவங்க ஊரா யானை ஓடுதுன்னு பதறி ஓட ஒரே கலவரமாய் போச்சு. என்னதான் இருந்தாலும் விலங்குகள்கிட்ட பயமுறுத்துற மாதிரி நடந்துக்கிறாதையா. யானைக்கிட்டே நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம டிரைவர் அண்ணன் படுத்துற பாட பார்த்தா ஐயோ பச்சுக்குள்ளையும் ஜாக்கிரதையா இருக்கணும் பொழுக்கடா சாமி அப்படின்னு திருப்பூர்ல அடி வயத்துல நெருப்ப கட்டுறாங்க. அவர் என்ன ஒன்றிருக்காரு, ஒத்த கையிலேயே வண்டி ஓட்டிருக்காரு. என்னடா இவர் இன்னொரு கையை என்ன ஒன்றாருன்னு சொல்லி இப்படி எட்டி பார்த்துருக்குறாங்க. போன பயிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்துட்டேன், இந்த டேர்னிங்ல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் புரோட்டா வாங்கி வைங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஐயா தயவு செஞ்சு வண்டி ஓட்டும் போது போன் பேசாதீங்க ஐயா.
இப்படி இங்க டிரைவர்கிட்ட நாம பதறி போயிருக்கிற நேரத்தில் அசாமில் இந்த மரச்சாமான்லாம் செய்வாங்கல்ல, அந்த பட்டறையில வாருங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு மின்னல் விழுந்துருக்கு. அங்க இருந்த சிலிண்டர்ல பத்திக்கிருச்சு ஒழுக்கு மாத்தா 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 மாத்தான்னு ஊரே எரிஞ்ச மாதிரி எரியுது. ஐயா, சிலிண்டர்களை வச்சு வேலை வாருங்க, ஆனா கொஞ்சம் அதை உங்க வேலை செய்யற இடத்துல இருந்து தள்ளி வச்சு அப்படி கனெக்ஷனை கொண்டு வர மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதா இருக்கும்டா. மத்திய பிரதேசத்தில் ஒரு அம்மா பையனோட வண்டியில் போயிருக்காங்க. வண்டியில் போனவங்க கொஞ்சம் அப்படி கவனமாக அப்படி இல்லாமல் அப்படி போயிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்த வண்டியில் டபக்குன்னு விழுந்து அவங்க அம்மா இறந்து விட்டாங்க. பையன் தப்பிச்சிட்டான். எப்படி இருந்தாலும் உசுறு போச்சு. பாவம்ல அந்த பையன் வண்டி ஓட்டும் போது இந்த ஒரு செகண்ட் தாங்க, கொஞ்சம் நின்று பார்த்துக்கிட்டு போங்க. என்ன, நீங்கள் இல்லைனாலும் பிள்ளைக்கு கஷ்டம், பிள்ளை இல்லைனாலும் உங்களுக்கு கஷ்டம், பார்த்துக்கிடுங்க. இப்படி எல்லாரும் அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே வாங்க, எவ்வளவு சொன்னாலும் நாம டெய்லி சொல்லுதும் கேட்க மாட்டாங்க. இந்த பயலுவை பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போகிறான். எண்ணியில் உடிச்சு தொங்குறான், படியில் உடிச்சு தொங்குறான், இன்னும் சில பேர் இப்படியே தொங்கிட்டு போகிறான். உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கியன்னு நம்ம மக்கள்கிட்ட மனசில் இருக்கக்கூடிய கருத்தை எல்லாம் கேட்டோம். அப்படியே எடுத்து விட்றாங்க. தாய் பாசம் தெரியுது அதில். மாணவர்களை கண்டிக்காதனால தான் மாணவர்கள் இப்போ படிக்கட்டில் தொங்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தன்னோட மாஸ்க் காமிக்கணும். நம்ம படிக்கக்கூடிய அந்த பேர் குறிப்பிட மத்தியில் நம்ம பெரிய ஒரு வீரதரட்சியில் செய்கிற மாதிரி காமிக்கணுங்கிற எண்ணம் தான் இதில் மேலோங்கி நிற்குது. 5 ரூபா நூறு எடுத்துட்டு போறியா போ அப்படின்ட்டு போயிடுறாங்க, போய் தொங்கிட்டு போகிறாங்க. பெற்றோர்கள் கண்டிக்காதனால தான் அந்த பேருந்தில் தொங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன தண்டனை மாரி கொடுத்தாங்கன்னா தான் கொஞ்சம் திருந்துவாங்க பசங்க. தப்பு பண்ணுற மாணவர்கள் மீது நடவடிக்கை தான் கண்டிப்பாக வர வைப்போம். அது இல்லாமல் தப்பே பண்ணாத மாணவர்கள் மேலே தப்பு எடுக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்ல பசங்களை வந்து படிக்கட்டில் பயணம் செய்யாதப்போ உயிருக்கு ஆபத்தானது நம்மளே நிறைய பார்க்குறோம் சொல்லி பெற்றோர்கள் கண்டிச்சு ஆகணும். மாநகர காவல் வந்து அது படிக்கட்டில் தொங்காதீங்கன்னு சொல்லி நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா இருந்தாலும் பஸ் வசதி வேணும்ல. தத்துவாச்சாரி பஸ் ஸ்டாண்டில் பசங்க ஃபுட்பாலில் தொங்கி போடுது ஒரு பெத்தவனா அப்பனா நினச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு பரீட்சைக்கு பற்றியெல்லாம் எப்படி ஓடி ஏறுனுச்சு இந்த பஸ்ஸில், நல்ல மார்க் எடுத்த பொண்ணு. ஏன் அப்படி ஓடி ஏறுனுச்சு? பேருந்து வசதி இல்லை. பேருந்து அதிகமாக இல்லாதது முக்கிய காரணம். பஸ் வசதி கம்மியாக இருக்குங்க, அந்த ரீசன் தான் இது மெயின் ரீசன். 50 பேர் ஏறுற பஸ்ஸில் 100 பேர் ஏறுறாங்க. அதை வந்து ப்ரைவேட் பஸ்காரங்களும் வந்து அலோவ் பண்ணி அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்காக அதிக குழந்தைகளை ஏற்றி பஸ்ஸில் தொங்க வச்சு அதனால் நிறைய வந்து அசம்பாவிதம் நடக்குது. திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வர பேருந்து வந்து 15 ஸ்டாப் இருக்குது. அதில் தனியார் வண்டி மட்டும் தான் 15 ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க. அரசு பேருந்து எடுத்திங்கன்னா பைபாஸ் ரைடெலாம் மொத்தமே 5 ஸ்டாப் தான் நிப்பாட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ மீதி ஸ்டாப்பில் உள்ள பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? சரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரகத்தில் எந்த பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த அப்படி வந்து பஸ்ஸுகளை வந்து சிறப்பு பேருந்து கூட விட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்பாலில் தங்குறது குறையும். வயது வந்த மாணவர்கள், நல்ல வயதில் உள்ள மாணவர்கள் தான் இந்த மாதிரியெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு இதை சொன்னாவே எடுத்துக்குவாங்க. போதிய அளவு பஸ்ஸு இல்லாதனால தான் முண்டி அடிச்சிட்டு போகுது. இது அரசாங்கமாக அதை கண்காணித்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, தர்பாரில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? சரி, இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உள்ளே சேர்த்து விடுவோம் நாங்கள். அப்படியே நீங்கள் உங்கள் கருத்தை அனுப்பிச்சி விடுங்க. முக்கியமான விஷயம், வண்டி ஓட்டும் போதே வழக்கம் போல் சொல்கிறேன், ஆனாலும் கேட்க மாட்டீங்க. இந்த செல்ஃபோன் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திருங்களேன். அதை ஓரமாக நின்று பேசிட்டு வாங்க. நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுகிறதுனால உலகத்தில் எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நடக்காது. தயவு செஞ்சு நின்று பேசிட்டு அப்புறம் வண்டி எடுத்து வாங்க. இல்லையா, போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அப்புறம் பேசுங்க. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.